சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா சுறுசுறுப்பாக பல்வேறு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய 7 குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தோலுரித்து காட்டி வருகின்றது. அதில் ஒன்றாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்த குழு கயானா, பனாமா, கொலம்பியா, பிரேசில், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு செல்கிறது. இந்த பயணத்தின் நோக்கம் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை உலக நாடுகளிடம் ஏற்படுத்துவதாகும். அதன்படி அமெரிக்காவில் உள்ள இந்திய பிரதிநிதிகள் குழு அந்நாட்டு முக்கிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து இந்தியாவின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்திற்கான மதிப்புகள் குறித்து விளக்கங்களை அளித்து வருகின்றனர். இந்த சந்திப்பின் போது பேசிய சசி தரூர், தீவிரவாதத்தை பார்த்து நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெளிவாக எடுத்துரைக்க இந்த பயணம் முக்கியமானது. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் உள்ள இந்த குழு இந்தியாவின் தேசிய நிலைப்பாட்டை உலகம் அறியச் செய்கிறது என்று உறுதியாக கூறினார். சசி தரூர் இப்படி பேசியிருக்க, அவர் இருக்கும் காங்கிரஸ் கட்சியோ இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த போதும் மத்திய அரசு இதனை திசை திருப்பும் முயற்சியாக மாற்றக்கூடாது என்றும் அதனை ஒரு தேசிய குரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.